எந்த நேரத்திலும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாக நான் பெரியவன் என்ற அந்த எண்ணத்தையும் மற்றவர்கள் எனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற அந்த பொறாமை குணத்தையும் விட்டுவிடும் பொழுது இறைவன் தன் அருளுக்கு உங்களை சொந்தமாக்கிக் கொள்கின்றான். அவன்தான் பெரியவன் என்ற அந்த அடையாளம் அங்கு இருக்கின்றது. நான் பணிவடையும் பொழுது அவன் மிகப்பெரியவன் என்பது உண்மையானால் நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக நானும் பெரியவன் தான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்கும் பொழுது நரக நெருப்பு நமக்காக சித்தப்படுத்தப்படுகின்றது. பெருமையை கொண்டு வாழும்பொழுது நானும் கடவுளுக்கு இணையானவன் தான் என்ற அந்த ஒரு படிப்படியை நாம் அதில் கொண்டு விட்டோம். இனி எனக்கு துன்பங்களை தவிர கிடையாது. ஒவ்வொரு துன்பமும் ஆரம்பத்திலிருந்து உருவாகி அதிகமாகி அந்த துன்பத்தோடு பல துன்பங்கள் சேர்ந்து நோயாளிகளாக மரணமடையக்கூடியவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இவர்கள் அனைவரும் பெருமை கொண்டவர்கள். நான் என்ற பெருமையை கொண்டிருப்பவர்கள். நீ ஒருவன்தான் என்று தெரிந்த பின்னரும், அவனைத் தவிர கதி இல்லை என்று தெரிந்த பின்னரும், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று தெரிந்த பின்னரும் நானும் தான் என்று பெருமை கொள்ளும் பொழுது அவர்கள் நரக நெருப்புக்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இறைவனை தவிர தன்னையும் யார் பெருமை கொண்டவர்களாக நானும் இறைவன் தான் என்று அந்த எண்ணத்தோடு பெருமை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தின் அந்த பாதை தான் விரிவாக்கப்படுகின்றது, விசாலமாக்கப்படுகின்றது. அதில் அவர்கள் தடையின்றி நுழைவார்கள். வேறு விதி வேறு வழி அவர்களுக்கு இல்லை என்று ஆகிவிடும். இறைவனுடைய நற்செய்திகளை கேட்க முடியாத வலு உள்ளத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டுவிடும். அந்த உள்ளம் நற்செய்தி கிரகிக்காது. அவர்கள் சுற்றிய சூழ்நிலைகளும் நற்செய்திகள் இல்லை, அவர்களுக்கு கேடுதான் என்று அவர்கள் கூறுவார்கள். நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதுதான் அவர்களுடைய முடிவான நேரம். இந்த நம்பிக்கை இழந்த பிறகு எத்தனை காலம் வாழ்வார்கள் என்பது தெரியாது. மரண வேதனையில் அஞ்சிக் கொள்வார்கள். அவர்கள் இனி கதறுவதும் அமைதியாக இருப்பதும் சமமையாகும். மன்னிப்பு கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் சமமையாகும். அவர்களிருந்து நம்பிக்கை தவறிவிட்டன. சூழ்நிலைகளில் எந்த நற்செய்தியும் இல்லை. இதுதான் காரணம். என் சூழ்நிலையை மாற்றக்கூடியவன் என் இறைவன் தான். நான் சூழ்நிலையை மாற்றுபவன் இல்லை. என்னை சுற்றினுடைய கெட்ட செய்தி நீக்குவன் இறைவன் தான். என்னுடைய சுவாசத்தில் உயிரோட்டம் இல்லை, நற்செய்திகள் இல்லை நம்புவதற்கு. யாராவது ஒருத்தர் நல்ல செய்தி சொல்வாங்களான்னு நான் கேட்போமா இல்லையா? அது ஏற்கனவே இருந்தது, நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்கள். இப்பொழுது அது இல்லாமல் ஆகிவிட்டது பெருமையின் காரணமாக. மனிதர்கள் காப்பாற்றுவார்கள் என்று இறைவனுக்கு பதிலாக நீங்கள் மனிதர்களை ஏற்படுத்திக் கொண்டீர்கள். அங்கு அவர்கள் உங்களுடைய நோய்களால் அவர்களுடைய வீடுகளிலும் குடும்பங்களிலும் துன்பப்படுவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அங்கு வரக்கூடிய மனிதர்களை கேட்டால் அவ்வளவு பேரும் வாழ்நாள் முழுமைக்கும் மாத்திரை மருந்துகள் சாப்பிட வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மாத்திரை மருந்துகளில். வாழ்நாள் முழுமைக்கும் இதுதான். என்னுடைய குடும்பத்திற்கும் வரும் என்று கூறிவிட்டார்கள். இதற்கு பின்னரும் இப்பொழுதும் நற்செய்திகள் குடும்பத்திற்கும் வர வேண்டாம், உங்களுக்கும் வர வேண்டாம் என்று இருக்கின்றது. ஆனால் நம்புவதற்கு வழி இல்லை. இறைவனுடைய செய்தியை அறிவிக்கூடிய அந்த உள்ளம் தடைபடுகின்றது, மூடப்பட்டு விடுகின்றது. இனி உங்களுக்கும் இறைவனுக்கிடையே ஒரு திரை இருக்கின்றது. நன்மையை நீங்கள் பார்க்க முடியாது. கேடுகளை மட்டும் உங்களுடைய பிரதிபலிப்புகள் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் யார்? கடவுள். உங்களுடைய துன்பத்தை பாருங்கள். உங்களுடைய கடவுள் துன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான். உங்களுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கே வரும். சூழ்நிலை மாறிவிட்டன. நான் தான் என்னுடைய சூழ்நிலைகள். எங்கு சென்றாலும் எந்த திசையில் சென்றாலும் மரணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும். நான் அதை விட்டு விலகுவோன் இல்லை. அந்த கவலையிலிருந்தும் நான் விடுபடுவோனும் இல்லை. அந்த துன்பத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வோனும் இல்லை. உள்ளட்சம் கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவனுடைய வாக்குகளில் நான் வாழ வேண்டும். ஆனால் வாக்குகளுக்கு உருவம் கிடையாது, ஆசீர்வாதத்திற்கு உருவம் கிடையாது. அந்த நல்லாசீர்வாதம் என்னுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நான் தங்குகின்றேன் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு. அருளை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு இறைவனுடைய வாக்குகள். அங்கு இல்லாத ஒன்று கிடையாது. உள்ளம் பெரும் கோயில் என்பதை இன்று நாம் அறிய வேண்டும். அந்த உள்ளத்திற்கு நிகரான ஒரு கோயில் அவ்வளவும் மாயைகள் என்பதையும் அதை விட்டு விலக வேண்டும். நான் மாயைகளில் சிக்கிக்கொண்டு துன்பத்தில் ஆளாகி பின்னர் எனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து இன்று வரை வாழ்ந்தது போல் இனியும் நாமோ நம்முடைய சந்தைகளோ வாழக்கூடாது, வாழ முடியாது என்ற அந்த சத்தியத்தில் நாம் இன்று அமைகின்றோம்.